வணக்கம். மகர ராசி 2024 இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், புதன் நவகிரகங்களில் மொத்தம் 9 கிரகங்கள். இந்த கிரகங்கள் தினம், மாதம், வாரம் ஒரு வாட்டி பேச்சாகக்கூடிய கிரகங்கள். குரு பகவான் வருடத்துக்கு ஒரு வாட்டி பேச்சாகிறார். ராகு கேதுக்கள் 1.5 வருடத்துக்கு ஒரு வாட்டி பேச்சாகிறார். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேச்சாகிறார். 2023 சனி பகவான் ஆல்ரெடி கும்பராசிக்கு பேச்சாகிட்டார். இந்த வருடம் முழுவதும் மகராசிக்கு சனி பகவான் கும்பராசியில் 2ஆம் இடத்தில் இருக்க போகிறார். ராகு கேதுக்கள், ராகு பகவான் மீன ராசியில் ஆகிவிட்டார். இந்த வருடம் முழுவதும் 2024 வருடம் முழுவதும் ராகு பகவான் மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் மீன ராசியில் இருக்க போகிறார். கேது பகவான் 9ஆம் இடமான கன்னி ராசியில் இருக்க போகிறார். குரு பகவான் மட்டும் ஒரு ஸ்பெஷல். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் 4 months ஏப்ரல் மாதம் வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில், அதாவது 4ஆம் இடத்திலும், 5ஆம் மாதத்துக்கு பிறகு அதாவது 5ஆம் இடத்திலும் பேச்சாகிறார். 5ஆம் மாதத்துக்கு பிறகு 5ஆம் இடத்தில் பேச்சாகிறார். அது வேழ நோக்கம் கொண்ட ஒரு ஆண்டாக, குரு பார்வை பெற்ற ஒரு ஆண்டாக 2024 மகராசிக்கு அமைய போகுது. இந்த வருஷம் பலன்களை 2ஆக பிரிச்சுக்கலாம். பிஃபோர் பயிற்சி, ஆஃப்டர் குரு பயிற்சி. ஏன்னா குரு பார்வை பெற்றவுடன் பாதசனி இருந்தாலும் குரு பார்வையால் இந்த வருடம் மகராசிக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்க இருக்கிறது. நம்ம இப்போ பலன்களுக்கு போய்க்கலாம். 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. காரணம், குரு பகவானின் பார்வை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப வருமானமும் அதிகரிக்க வரும். செய்யும் வேலைகள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்வது நல்லது. பாதசனி என்றாலும் பதற்றப்பட வேண்டாம். இந்த வருடம் முடிய உங்கள் ராசிக்கு 3இல் ராகுவும் 9இல் கேதுவும் அமர்கிறார்கள். 3இல் ராகு இருப்பது உகந்தம் இடம் அல்ல. 9இல் கேது இருப்பது உகந்தம் இடமாகும். ராகு சஞ்சாரப்படி சொத்து வாங்குவீர்கள். பெரிய பதவிகள் தேடி வரும். சவால்களை சமாளிக்க மனோபாவம் அதிகரிக்கும். நாளாடுபவர்களின் நட்பு கிடைக்கும். வருடம் முடியும் வரை பாதசனி இருப்பதால் வீண் அலைச்சல்கள், டென்ஷன் வந்து போகும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். இதிலும் அறிவுபூர்வமான முடிவெடுப்பார்கள். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கவலைப்பட நேரும். பழைய சொத்துக்களை விற்று தான் கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பெற்றோர்களுக்கு கண் பார்வை, கண் சிகிச்சை போன்றவற்றை செய்ய நேரும். உறவினர்கள், நண்பர்களுடன் விரோதம் ஏற்படும். அலைச்சல்கள், சுகக்கேடுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. மரண பயம், கண்டம், அவமானம், சரீர அவஸ்தி, அதாவது உடல் உபாதைகள், முக்கியமானவர்களை பிரிந்து வெளியூர் சென்று வேலை செய்தல், விட்டு விலகி இருப்பது போன்ற யாவும் நடக்க உள்ளது. பயம், பண விரயம், அலைச்சல்கள், புதிய தொழில் விருத்தி போன்ற வாய்ப்புகள் இந்த வருடம் சனி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்து தர வல்லது. ராகு கேதுக்கள் 3, 9 ஆல்ரெடி சொல்லப்படி கை, கால், முட்டி, தொடை, முதுகு, தண்டுவடம் போன்ற இடங்களில் தீராத வலி ஏற்படும். சற்று கவனம் தேவை. விளையாட்டுத்துறையில் இருக்கும் மகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் சற்று இறக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதாவது அதிகமாக காம்படிஷன்ஸ்லாம் வராது. சிலருக்கு தலையில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றம், இலக்கா மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அரசியல் குறுக்கீடு அதிகமாக இருக்கும். கேது பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கேது பகவானை பார்ப்பதால் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். எதிலையும் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவது உகந்தது. தொழில், உத்தியோக உயர்வு, கௌரவம், அந்தஸ்து இந்த வருடம் நன்மை தரும். மரியாதை, நீண்ட தூர பயணங்கள் செய்தல்,
பயணம் செய்யலாலும் உங்களுக்கு பயணம் செய்கிறது மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்த வண்ணம் உள்ளது. சிலர் தனது சொந்த செலவில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய நேரும். கூட்டு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். போலீஸ், தீயணைப்புத்துறை, இராணுவம் போன்ற துறையில் பணிபுரிவர்களுக்கு பரிசு பாராட்டும் கிடைக்கும். இப்போ குரு 4ஆம் இடத்தில் இருப்பதால் அர்த்தாஷ்டம குரு காலம் ஆகும். வெளிநாடு சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேர வாய்ப்புள்ளது. சுரங்கம் மற்றும் நீர்த்தேக்கங்களில் பணிபுரிபவர்களுக்கு சிறு கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இளைய சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வலுக்கும். அரசுக்கு செலுத்த வேண்டிய பழைய வரிகளை பரிபூர்ணமாக செலுத்த நேரும். குரு 5ஆம் இடம் செல்வது குரு பேச்சுக்கு பிறகு உகந்த இடமாகும். வாழ நோக்கம் கொண்ட ஆண்டாகும். இத்தகைய காலங்களில் நிகழ்த்தப்படும் சுபகாரியங்கள் குருவின் அருளாசி பரிபூர்ணமாக கிட்டும். பூர்வீக புண்ணிய ஸ்தானம் ஆகும். 5ஆம் இடம் குரு செல்வது வனத்துறையில் பணிபுரிவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். சிலருக்கு அயல்நாடு பயணம் தானாகவே கை கிடைக்கும். மூதாதையரின் சொத்துக்களின் மீது இருந்து வந்த வழக்குகள் யாவும் சமரசமாக பேசி ஒரு முடிவுக்கு வரும். விசேஷ நற்பலன்கள் மனமகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் வீட்டில் நடந்த வண்ணம் இருக்கும். பொன் பொருள் ஆபரணம் புத்தாடை சேர்க்கை ஏற்படும். புத்திர விருத்தி, குழந்தை பேறு, திருமணம் இவ்வாண்டு நடக்க வாய்ப்புள்ளது. கௌரவம், மரியாதை, அந்தஸ்து கிடைக்கும். தேக ஆரோக்கியம், உற்சாகம், பலவித லாபங்கள், ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மகர ராசிக்கு குருவால் நடக்க உள்ளது. இது யாவும் புத்தாண்டு புது பலன்களை ஜாதக ரீதியான தசாபுத்தி அந்தர பலன்களுக்கு ஏற்ப இப்பலன்கள் மாறுபாட செய்யக்கூடியவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பி அவங்களும் இந்த வீடியோ பார்க்க வைங்க. மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு பஞ்சாங்க சேனலை அணுகுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.